அந்தந்த காலகட்டத்தில் வந்து கர்நாடகா திறந்து விட வேண்டும். வாழைப்பழமும் கொடுத்தாச்சு, குறிச்சும் வச்சுட்டோம், வாயில ஊட்ட முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமான ஒரு தூங்குகின்ற தமிழ்நாட்டை பாலைவனமாக்குகின்ற ஒரு விடியாத அரசு தான் இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. எனவேதான் ஒரு விழித்திருந்து தமிழ்நாடு இப்ப பாலாற்றுக்கு தான் அங்கேயும் வந்து ஒரு உரிமையை விட்டு கொடுக்குற பிரச்சனை, விட்டு கொடுக்குற தன்மை தான். எல்லா நீர்நிலைகளும் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கின்ற அந்த ஒரு சூழல் வந்து திமுக கிடையாது. எனவேதான் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய நீர் ஆதாரத்துக்கு காரணமான பெருந்தலைவருக்கு சிலைக்கு திருவுருவச் சிலைக்கு மாலை போடுகின்ற இந்த வேளையில் வந்து இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுதான் இந்த சொர்ணகட்ட மாநகர தேர்தல் வரைக்கும் கூட்டணியில இருக்கிறாங்க எல்லாரும். என்ன புரிஞ்சுனாங்க இவங்க சொல்லுங்க. இல்ல கூட்டணியில இருந்துகிட்டு கர்நாடகாவுக்கு போறாங்க, எல்லா மாநிலத்துக்கும் அந்த இது போய் பக்கத்துல உட்கார்றாங்க காங்கிரஸ் பக்கத்துல. ஆனா மாநில உரிமையை காப்பதில் என்னைக்காவது இவங்க வாய் திறந்து இன்னைக்கு வந்து திரு சோனியா காந்தி கிட்ட பேசியிருக்காங்களா, திரு ராகுல் கிட்ட பேசியிருக்காங்களா? எதுவுமே பேச்சுவார்த்தை நடத்தாம உச்ச நீதிமன்றத்துக்கு போகாம முழுக்க வந்து காவிரிக்கு துரோகம் இழைத்த அரசு, டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்த அரசுனா அது விடியாத திமுக அரசு தான். நம்ம போயிச்சாலும் தெளிவா சொல்லிடுறாரு, சந்தேகம் இருக்குதுல. எதுக்கு ஆமா எதுக்கு போய் அவசரமா வந்து என்கவுண்டர் பண்ணோம்? அதாவது கூலிகள் பட்டாலும் ஒழிக்கப்படணும், அதுல வந்து யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது, அது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா ஒருத்தன் சரண்டர் ஆனான், அவன் வந்து எஸ்கேப் இல்லை, அவன் சரண்டர் ஆன ஒருத்தனை அவனை வந்து போயிட்டு கூட்டு போறாங்களா, அது விசாரணைக்கு எங்க வெப்பன் எல்லாம் வச்சுக்கலான்னு காட்டணுமா? அது வந்து பொதுவாக ஜெயில் ரூல்ஸே பார்த்தா 7 மணி 7:30 மணிக்கு மேலதான் ஒரு அக்யூஸ்ட், சோகால்ட் அக்யூஸ்ட வந்து குற்றவாளி என்று கருதப்படுகிறது கூட்டிட்டு போக முடியும். ஆனா 5:30 மணிக்கு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல சரி கூட்டிட்டு போனாங்க, சுழலுக்கும் அந்த ஷூட்டிங் நடந்த மாதவரம், அதாவது வெஜிடேரியன் காலனியா, வெஜிடேரியன் நகர், வெஜிடேரியன் வில்லேஜ், அதுக்கு 7 கிலோமீட்டர். ஒரு ஆள் எவ்வளவு நேரம் ஓடுவான்? மிஞ்சி போனா 5 கிலோமீட்டர் மேல ஓட முடியாது. இங்க இருக்கிறவங்க எப்படின்னு தெரியல, எல்லாமே ரன்னர்ஸ் தான் எல்லாம். அந்த மாதிரி வின்னர்ஸும் இருக்கும், ரன்னர்ஸ் இல்லை, வின்னர்ஸ் எல்லாமே. 5 கிலோமீட்டர் அவ்வளவுதான் ஓட முடியும். 7 கிலோமீட்டரை அவ்வளவு நேரத்துல ஓட முடியுமா? ஓடாரா, துப்பாக்கி எடுத்தாரா, அவர் வந்து சுட ஆரம்பிச்சாரா, இவங்க சுட்டாங்களா? என்ன அருமையான ஒரு திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்லாம் அருமையா வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ எதுக்கு வந்து, ஏன்னா ஒரு பொதுமக்கள் சொல்றது என்ன, திருவேங்கடத்தை இன்னைக்கு வந்து என்கவுண்டர் பண்ணா மற்ற அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வாய் திறக்க மாட்டாங்க. வாய் திறந்தீங்கன்னா இதே போலதான் நிலைமை அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்கு இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டதா? இப்போ அதுதான் இப்போ வந்து கேள்வி. அதான் இன்னைக்கு வந்து மடியில கனம் இல்லைன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு சிபிஐ என்கொயரி வச்சுட்டு போக வேண்டியதானே? ஏன் சிபிஐ என்கொயரி வந்து விற்கல இன்னைக்கு? அதுதான் இன்னைக்கு வந்து 1000 மில்லியன் கொஸ்டின் மாதிரி இன்னைக்கு வந்து பொதுமக்கள் இன்னைக்கு வந்து கேட்டுருக்காங்க. சிபிஐ வச்சுட்டு போங்க, யார் தவறு செஞ்சிருந்தாலும் இதை நடவடிக்கை எடுங்க. அதுல இல்லாம வந்து அவசரமா வந்து ஒரு சரண்டரான ஒருத்தர் அவர் எஸ்கேப் ஆயிட்டான்ற சொல்லி ஒரு என்கவுண்டர் பண்றதுன்றது உண்மையிலேயே ஒரு சந்தேகம் வந்து ஒரு கடுமையான அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இருக்கு. அது தீர்க்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. சொல்லுப்பா, அப்புறம் வேற என்ன? என்னப்பா எதுக்கு இல்லப்பா அப்படித்தானே இப்ப வந்து மக்கள் சந்தேகிக்கிறாங்க. அது வந்து இப்ப சந்தேகத்துக்கு நாங்க அப்பாற்பட்டவன்னு நிரூபிக்க வேண்டியது பொறுப்பு யார்? அது சொல்லுங்க. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வாய் திறக்கிற அரசு. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எதுவுமே யாருமே வந்து ஊடகங்கள் வாய் திறக்க கூடாது, யாருமே வாய் திறக்கிற அடிப்படையில் சொல்றாங்க. இன்னைக்கு அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து மக்களுடைய சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துடைய கடமை.